நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து குவிக் மணி உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா வெல்கம். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் வீடியோ ஃபார் யூ. சோஷியல் மீடியாவில் வர மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஈமான் கதி சொல்கிற மாதிரி இந்த ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சே சம்திங் விச் இஸ் ஸோ சிம்பிள் பட் நாட் ஈஸி. நோட், சிம்பிள், ஈஸி கிடையவே கிடையாது. இந்த வேர்ல்டில் நத்திங் இஸ் ஈஸி மணி. ஈவன் கிரிப்டோவில் கூட நீங்கள் காசு போட்டிங்கன்னா யூ நீட் டு நோ வென் டு புட் வென் டு டேக். போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எவனா போயிடும். அப்படியா? எவ்ரிதிங் இஸ் சிம்பிள் நாட் ஈஸின்றது மட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் மண்டில் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக வந்துடும் நினச்சிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்து அப்படியே வெளில போயிடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து ரியல் வேர்ல்ட்லேயே சூப்பராக புஷ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ திங்க் இஸ் த சிம்பிள் வே டு மேக் மணி ஃபாஸ்ட் அப்படின்றனால இது புஷ் பண்ணுறாங்க. நான் அதை வச்சு தான் உருவாக்குனேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் விச் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நிறைய பேர் வந்து என்கிட்டே கேட்டிருக்காங்க, வாட்ச் யுவர் ட்ரீம், வாட்ச் யுவர் பேஷன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கேட்கும்போது ஐ ஆல்வேஸ் சே தட் ஐ எம் பேஷனேட் அபவுட் மணி. தட்ஸ் ஸோ சிம்பிள். நான் வேறு எதுவுமே பேச மாட்டேன். ஸோ ரீசெண்டாக நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவரை கேட்ட கேள்வி, வாட்ச் யுவர் பேஷன், வாட்ச் யுவர் ட்ரீம் அப்படிலாம் கேட்டார். வாட்ச் யுவர் கோல் அப்படிலாம். I just want to make money, அவ்வளோதான். இட்ஸ் நாட் இன் அ வே கால்ட் பேட் வே, இல்லீகல் வே, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ டன் இன் தோஸ் திங் இட் வில் கோ சூன். ஐம் சேயிங் இன் லெஜிட் வே, இன் குட் வே. சிம்பிள். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 அடி 20 அடி பழம் தோணும் அப்படின்றதுனால என்கிட்ட வந்தாங்கன்னா ஐ வில் சே ஓகே நான் பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிடுவேன். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்ததும் 90% அவள் மணி ஐ வில் ஸ்பெண்ட் லைக் ஜேசிபி, டிராக்டர் இந்த மாதிரிலாம் வர வச்சு டக்குன்னு தோண்டிட்டு 90 அவங்க கொடுத்துட்டு பேலன்ஸ் 10 முடிச்சிடுவேன். திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு திங்க். இந்த மாதிரி தான் நான் மணி உருவாக்கணும்னு நினைப்பேன். நான் மணி உருவாக்கணும், அவ்வளோதான் என்னோட பேஷன். அந்த மாதிரி மைண்ட் செட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வீடை போய் விற்கிறது பிடிக்குமான்னு கேட்டால் நோ, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சுற்றணும், பேசணும், அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஓனர்கிட்ட பேசணும், ஓனர் சொல்கிற ரேட்டு இவரை பிடிக்க வைக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வெயில சுற்றணும், அவரை கன்வின்ஸ் பண்ணணும், இவரை கன்வின்ஸ் பண்ணணும், இவ்வளோ வேலை பண்ணால் தான் எனக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். பட் அந்த ஹவுஸ் விற்கிறது எனக்கு பிடிக்காது. 5 வீடு விற்றனா எனக்கு 8 to 10 லட்சம் வரணும் போது அந்த 8 to 10 லட்சம் தான் எனக்கு பிடிக்கும். ஐ வாண்ட் மணி, சிம்பிள் ஆஸ் தட். எவ்ரி ஒன் வாண்ட் மணி. இப்போது மணி வேணும்னு சொன்னாலே தப்பாக பார்க்குற உலகத்தில் தேர் ஆர் சம் பீப்புள் ஓப்பனிங் அப் தட் ஐ எம் ட்ரைங் டு மேக் மணி. ஸோ நானும் சிம்பிளாக சொல்ல ஐ எம் ட்ரைங் டு மேக் மணி. திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து 20 வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால ரன் பண்ண முடியாது. பிகாஸ் நீ சின்ன பையன் சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சிம்பிளாக ஒருத்தர் சொன்னது என்னன்னா, நான் ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன்னு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னது என்னன்னா, கடை வைக்கிறேன், நைட்லலாம் ஓடும், ஒரு 9:30 10 வரைக்கும் ஓடுன்னு வச்சுக்கலாம். சரக்கு அடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. ஜென்யூன் கொஸ்டின். ஐ ஜஸ்ட் கரெக்டில் சரக்கு அடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ணுவோம்? வேறு ஆளுங்க கூட்டின்னு வரைக்கும் அவன் மொத்த இடமே மெஸ் ஆகிடும். அவன் ஒன்று பண்ணுவான். ஐ தாட் லைக் ஓகே கரெக்ட் தான். ஸோ இந்த டைமில் ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் சம் குவிக் மணி ஆர் நீட் டு ட்ரை டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன். இந்த கடைக்கிட்டலாம் இப்போ யோசிக்கக்கூடாது அப்படின்றதான் நான் யோசித்தேன். இட்ஸ் நாட் இன் அ சினாரியோ லைக் அவன் வருவான் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு கிடையாது. வாட் இஃப் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, 20-21 இயர்ஸில் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஐ தாட் லைக் ஓகே, சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. தென் ஐ திங்க் யூ நீட் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். தட் வாஸ் ஸோ ட்ரூ தட் அவன் வந்து பண்ணால் நான் என்ன பண்ணுவேன். இவ்வளோ லெந்தாக பேசிட்டு என்ன தானே அது குவிக்கஸ்ட் வே டு மேக் மணி அப்படின்லாம் கேட்பீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ் தட். ஃப்ளிப்பிங், இதுதான் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஃப்ளிப்பிங்கிறது நிறைய பேர் வந்து வீடு மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹவுசஸ். எனக்கு ஹவுஸ் வந்து நான் அந்த இடத்துல வேலை செய்யறதால அது எனக்கு கிடச்சிது. தட்ஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஐ டிட் இட் அண்ட் மேட் இட். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அன்ஃபேர் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். சிம்பிள் கைஸ். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த டேபிள் நிறைய பேர் நான் வீடியோஸ் போடுறது பார்த்துப்பீங்க. இதை நான் ஒர்க் பண்ணுறேன். இஃப் எனக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த டேபிள் நான் 7,000க்கு விற்கிறேன்னு வை, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 2,000 இஸ் அ ப்ராஃபிட் ரைட். இந்த டேபிள் எனக்கு வேணால் நான் விற்கிட்டேன். சிம்பிள், அவ்வளோதான். இவ்வளவோ விஷயம் இருக்குது. $10 $5 லைக் 500 10,000 rupees இதுனாலும் ப்ராஃபிட் தான். நிறைய விஷயம் இருக்குது. அவன், மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, டிவி, அப்புறம் வேறு என்ன இருக்குது, சைக்கிள்ஸ். சின்ன சின்ன பசங்க சைக்கிள்லாம் இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் நிறைய பேர் இப்போ ஃபோன்லாம் ஃப்ளிப் பண்ணுறாங்க. நானே பார்த்தேன் ஆட்ஸ்லாம். iPhone 13 வந்து இந்த ரேட்டில் தரோம், வாங்கிக்கோங்க. கார் கூட ஃப்ளிப் பண்ணுறாங்க. நானே ஒரு கார் கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். லைக் 1,30,000 சம்திங். அந்த கார் போய் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்டோட. அது பிடிக்கல. பட் தேர் ஆர் ட்ரைங் டு டூ தோஸ் திங்ஸ். அந்த கார் 1 லட்சம் தான் இருக்கும், 30,000 ப்ராஃபிட்டாக பார்த்துருப்பான். 20 விற்றாலும் 20,000 ப்ராஃபிட்டாக வந்துருக்கும். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஃப்ளிப் பண்ணுறது யூ கேன் டூ எனி திங். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ நீட் டு கீப் இன் மைண்ட் இஸ் ஃபைண்ட் அ ப்ராடக்ட். ஓகேவா? செகண்ட், ரன் ஆட் இன் ஃப்ரீ பேஜஸ். ஃப்ரீ பேஜஸ் லைக் சோஷியல் மீடியாலே போனாலே போதும். யூ கேன் ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீ திங்ஸ். தேர்ட், கெட் கமிஷன். ஃபோர்த், மேக் ப்ராஃபிட் ஃப்ரம். ஸோ சிம்பிள். ஸோ இதுதான் நான் திருப்பி சொல்கிறது. இதுதான் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஹவுஸ் மட்டும் கேட்காதீங்க.
நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் இருப்பீங்க. இதுதான் வந்து என் வீடியோஸ் வர டைம். ஸோ உங்களுக்கு வேணும் போது வந்து பார்த்துட்டு திருப்பி போயிடுறது பண்ணுறதில்ல. பிகாஸ் யூ கெட் ஃபியர், பண்ண முடியுமா இல்லையா அந்த மாதிரி தாட்ஸ்லாம் நிறைய ஓடும், பண்ண மாட்டீங்க. ஸோ நான் ஒரு இபுக் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் அதுனா ஐ வில் ஜஸ்ட் ஷேர் எவ்ரிதிங் விச் ஐ நோ இன் தட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இப்போ நான் வீடியோ போட்டால் வந்து பார்க்குறீங்க, ஒரு certain மோட்டிவேஷன் கிடைக்குது, அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே டேட் போட்டு திருப்பி தள்ளி போய்ட்டு இதே இடத்துல நின்றுறீங்க. ஸோ நாட் ஸ்டார்டிங் எனி திங். ஸோ இபுக் எப்படி இருக்குன்னா அதில் மொத்த ஸ்டெப்பும் இருக்கும். அண்ட் தென் நான் இங்கே இருக்கிறவன் இவ்வளோ பக்கத்தில் அவங்க கூட இருப்பேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் புஷிங். இது போய் பண்ணு, அது பண்ணு, இது ட்ரை பண்ணு, அது ட்ரை பண்ணு, அதில் ட்ரை பண்ணு, இதில் ட்ரை பண்ணு, இப்போ ட்ரை பண்ணு, அப்போ ட்ரை பண்ணு. ஐ வில் ஜஸ்ட் புஷிங் யூ டு மேக் யூர் ஃபர்ஸ்ட் மணி. ஸோ அதுதான் அந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த இபுக்கே இருக்கும். அது எப்படின்றது ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறது. ஒன் திங் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ கைஸ் இஸ், நான் எப்போதுலேருந்து 2 வாரம் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு மட்டும் தான் ஒரு தாட்டில் இருந்தேன். லெட்ஸ் ஆஸ்க் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இப்பயே வேணுமா இல்லை வேணாமான்றது தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோ நான் கேட்குறேன். ஸோ ஒரு 50 கமெண்ட் வந்தால் 20 பீப்புள் கோயிங் டு பை. ஐ திங்க் தட்ஸ் ஹவு இட் கோயிங் டு ஒர்க். 100 பேர் கமெண்ட் பண்ணால் நான் 40-30 பேர் தான் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் கமெண்ட் இபுக். லெட்ஸ் see how many people are interested in that. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கிறாங்க. ஒரு பையன் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கேட்டான், ட்ரையும் பண்ணிகிட்ருக்கான். ஐ திங்க் ஒரு 2-3 டேஸாக போயிட்டுருக்கு போல் அவனுக்கு. லெட்ஸ் see how it goes. அவன் சக்ஸஸ் பண்ணுறானா எனக்கு ஃபோட்டோ அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான். ஸோ எனக்கு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then bye.